Greetings to you all. Welcome to Class 4 English, Term 2nd, Unit 2nd. Supplementary reading, Save Wisely. Dear children, today we are going to do the book back exercise of this lesson. Already we have dealt this lesson with images and Tamil and English explanation with a lot of images. Okay, so now we are going to do only book back exercise. Listen carefully. You need not copy just like that. Understand and write on your own. First one, A section, fill in the blanks. Every year, the children visit the dash. எல்லா வருஷமும் அந்த குழந்தைங்க எல்லாம் எங்கே போகிறாங்க, எங்கே விசிட் பண்ணுறாங்க? They visit grandparents. Okay, அவங்க நேட்டிவ் வில்லேஜுக்கு போகிறாங்க. Every year, the children visit the grandparents in their native village. Okay, இருக்கு இல்லையா அந்த கமலி கசின்ஸ் எல்லாம். Alright, second one. At the end of the festival, Kamali and Senthil saved dash. And the festival end time la Kamaliyum Senthilum evlo save michu vechirukkranga. Kamali and Senthil saved around 300 rupees. 300 ரூபாய் save vechirukkranga. Okay? நீங்க evlo vechirukkreenga? Third question. Savings is done after fulfilling the dash. ஆனா இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிட்டாங்க, பையன்ஸ்லாம் அவங்க தேவையும் நிறுத்திட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறதும் புக்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ஓவராக சிக்கனம் பண்ணிட்டாங்க. சரியா, கஞ்சுத்தனம் பண்ணக்கூடாது. ஸோ அதான் சேவிங் இஸ் டன் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த பேசிக் நீட்ஸ். நமக்கு தேவைக்கு அப்புறமா தான் சேமிப்பு, தானம் எல்லாம். Fourth one, Senthil bought a dash from his saving. செந்தில் என்ன வாங்கிட்டாங்க? கேமரா from his saving. செந்தில் என்ன வாங்கினாங்க? கேமரா. Fifth one, Kamali gave her savings to dash. Kamali அவளும் சேமிக்கிறா. சேவிச்சுட்டு அந்த மணி யார்கிட்ட கொடுக்குறாங்க? Kamali gave her savings to her father. அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை இருந்தது? ஃப்ளூட் வாங்கணும். ஆனால் அப்பா கேட்டோடனே கொடுத்துட்டா. நல்ல பொண்ணு இல்லை? என்ன மாதிரியா உங்களை மாதிரியா? சரி உங்களை மாதிரியே வச்சுக்கலாம். ஓகே, மூவிங் ஆன் டு செக்ஷன் பி. Answer the following questions. What did the children buy with money they have? அந்த குழந்தைங்கெல்லாம் அட்டம் பட்டம் கொண்டாட்டம், அந்த தேர் திருவிழா கார் ஃபெஸ்டிவல் வரும்போது என்னெல்லாம் வாங்குறாங்க? அப்போது பாதி ஆன்சர் கொஷினில் இருக்குது. The children bought toys, chocolates, sweets and food items with the money they had. அந்த குழந்தைங்க என்னெல்லாம் வாங்குறாங்க? டாய்ஸ் வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, ஸ்வீட்ஸ் வாங்குறது, அங்கே விளையாடுறது, ராட்டு, அது இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆல்ரைட், எதுவும் சேவ் பண்ணுறதில்ல, அப்படியே காசெல்லாம் ஃபுல்லும் காலி. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் த கிராண்ட் ஃபாதர் அனௌன்ஸ்? சரி, ஒரு நாள் தாத்தா கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆக்கும்? The grandfather announced that they should save money. இவங்க சொல்லிட்டாங்க, பசங்களா நீங்கள் ஓவராக செலவு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். யூ ஹாவ் டு சேவ் மணி. தேர்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு ஜெயன்? ஜெயனுக்கு என்னாச்சு? ஜெயன் ஃபெல் சிக் டியூ டு ஃபுட் பாய்சனிங். அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டு he got sick. மேபி எல்லா சாப்பாடும் சாப்பிடும்போது மேபி ஹைஜீனிக் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு காம்பினேஷன் சம்திங் லைக் தட், அண்ட் he got food poisoning. அதாவது ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன், வாட் டிட் கமலி கெட் அஸ் கிஃப்ட்? சரி, கமலிக்கு கடைசியில் என்ன கிஃப்ட் கிடச்சிது? அப்பா கிட்ட காசை கொடுத்துட்டா இல்லையா? ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு கிஃப்ட் வேணும், ஃப்ளூட் வேணும்னு இருந்தது. பட் ஷீ டிட் நாட் பை எனி திங். ஷீ கேவ் ஹர் மணி டு ஹர் ஃபாதர். கடைசியில் அவளுக்கு என்ன கிடச்சிது? எஸ், கமலி காட் அ பிராண்ட் நியூ ஃப்ளூட் அஸ் எ கிஃப்ட். அவள் நினச்ச மாதிரி ஃப்ளூட்டே கிடச்சிருச்சு. அது பாக்ஸ்லேயே தாத்தா கிட்ட கிடச்சது மாதிரி கிடச்சிருச்சு. அது பிளெஸிங்ஸோட. ஓகே, ஃபைன் சில்ட்ரன். ஃபிஃப்த் ஒன், வாட் வில் யூ டூ வித் யுவர் சேவிங்? சரி, உங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்குது. ஓகே, பொங்கல், திவாலி, விஷு ஆர் கிறிஸ்மஸ் ஆர் ஹோலி, வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லையா? அந்த காசு வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலான்னு யோசனை இருக்கிறீங்க? அதை எழுதினா போதும். ஓகே, ஐ வில் சேவ் மை மணி அண்ட் பை எ சாரி ஃபார் மை மதர் ஆர் ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஆர் ஐ வில் பை ஒன் வெசல் ஆர் ஃபார் மை மதர். அம்மா கொடுக்கலாம், அப்பா கொடுக்கலாம், எனக்கு கூட எது வேணும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஸோ இல்லை உங்களுக்கு ஐ வில் பை ஒன் ட்ரெஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படி கூட சொல்லலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஃபைன் சில்ட்ரன். ஆனால் சேமிச்சு வச்சு வாங்குறது நல்லது. ஓகே, மூவிங் ஆன் டு லெட் அஸ் ரீட் அலவுட். சத்தமாக படிக்கிறோம்.
Read the passage 3 times on your own. Color a piggy bank each time you read. So each time you read aloud, color the piggy bank. Okay, fine. Piggy bank naka the undiyal self-a semikkirathu. Piggy bank is a coin box used by children. பசங்களுக்கு காசு சேர்க்கறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது பிக்கி பேங்க். த ரியல் யூஸ் ஆஃப் அ பிக்கி பேங்க் இஸ் டு ஸ்டோர் காயின்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு. அது டக்குன்னு சந்து மாதிரி கேட்கும், அது ஜாலியாக இருக்கும். பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக் பிக்ஸ். பிக்கி பேங்க் எப்படி இருக்கும்? ஒரு பனிக்குட்டி மாதிரியே இருக்கும். தே கம் இன் மெனி ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். நிறைய ஷேப் இருக்குது, சைஸ் இருக்குது. இன் தமிழ் தே ஆர் நோன் ஆஸ் உண்டியல். ஓகே, தமிழ் என்ன சொல்கிறோம்? உண்டியல்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெட் மட் பாட். சரியா? மட் பாட் இருக்கு இல்லையா? எஸ். நடுவில் ஒரு ஹோல் வேறு இருக்கும், அதை எடுக்க முடியாது. ஆனால் கஷ்டப்பட்டு சேட்டைக்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல் பெருசாக்கி தொட்டு எடுக்க வேறு செய்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, அது ஃபுல்லும் நிறச்சிடணும். We can drop the coins into the pot. Once the pot is full, we must break the pot and use the coins. அந்த பாட் ஃபுல் அப்புறம் ஜாலியாக இருக்கும். அதை உடச்சி அதை கவுண்ட் பண்ணி இதில் 1 ரூபி காயின் எவ்வளோ, 2 ரூபி காயின் எவ்வளோ, 10 ருபீஸ் காயின் எவ்வளோ, 20 ருபீஸ் காயின் எவ்வளோ, அப்படி கவுண்ட் பண்ணி ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். we have to save the money again and again. ஐயோ ஃபில் ஆகலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன் சில்ட்ரன். ஸ்டார்ட் சேவிங் வித் எ உண்டியல் டுடே. ஸோ இனிமேல் கிடைக்கிற காசெல்லாம் எடுத்து ஒரு உண்டியல் வாங்கி யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, ஆனால் பிளாஸ்டிக் உண்டியலை விட மட் பாட் உண்டியல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் யூ கான்ட் பிரேக். கடைசி வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். ஆல் ரைட். ஸோ ஹியர் யூ ஹாவ் த fill in the blanks. First one, உண்டியல் இஸ் டேஷ் பாட். உண்டியல் எப்படி இருக்குது? ரெட் மட் பாட். ஓகே, சிகப்பு கலரில் மண் பாத்திரம், அது மண் பாண்டம். செகண்ட் ஒன், மோஸ்ட்லி பிக்கி பேங்க்ஸ் லுக் லைக் டேஷ். பிக்கி பேங்க் யார் மாதிரி இருக்குது? டைகர் மாதிரி இருக்குதா, பனிக்குட்டி மாதிரி இருக்குதா? பனிக்குட்டி. ஸோ பிக்ஸ். ஓகே, ஃபைன் சில்ட்ரன். The main idea of the passage is dash. இந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்ன? You have the options to buy a piggy bank, to save. Piggy bank வாங்குறது பெருசா, சேவ் பண்ணுறது பெருசா? சேவ் பண்ணுறது தான் பெருசு. ஓகே, ஃபைன் சில்ட்ரன். Now moving on to let us write. This month you have managed to save ₹100 from your pocket money. சரி, கஷ்டப்பட்டு டீச்சர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிட்டீங்க. ₹100 சேமிச்சிட்டிங்க. பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, fill out the challan to deposit in your savings account at the post office. சரி, பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இனி சேவ் பண்ண மணியெல்லாம் என்ன பண்ணணும்? போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும். என்ன பண்ணலாம்? அப்போது போய் கையில் கொடுத்து வைக்க முடியுமா? அதில் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பாஸ்புக் ஓப்பன் பண்ணணும், செலான் ஃபில் பண்ணணும், அதுக்கெல்லாம் சேவ் பண்ணலாமா இப்போது? சரி, இப்போ இது ஆர்டி அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க். ஸோ இப்போ எத்தனை ரூபாய்க்கு வச்சுருக்கிறீங்க? 1000. ஸோ டேஷ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ எந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேர், டேட் போட்டுக்கோங்க. ரிசீவ்ட் ஃபார் கிரெடிட் இன்ட்டு 5 years ஆர்டி அக்கௌண்ட். நம்பர் டேஷ், அது நம்பர் அவங்களே போட்டுப்பாங்க. நேம் உங்கள் பேர் போட்டுக்கோங்க. ருபீஸ் இன்வர்ட்ஸ் ONE1 HUNDRD 100 பை கேஷ். இல்லை செக்குன்னா செக் வேணாம், ஏன்னா காசு தானே கொடுக்குறோம். டேட் என்னைக்கு டேட், ஆன் எந்த பேங்க், ஃபார் த மந்த் எந்த மாதத்துலேருந்து தொடங்குறீங்க. ஃபார் ₹100 லெஸ் ரிபேட், அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸ்டாம்ப், டேட் ஸ்டாம்ப், SB அசிஸ்டன்ட் இல்லை, தே வில் டூ இட். ஓகே, fine children. இப்போ fill up the withdrawal form to withdraw ₹200 from your saving account. இப்போ போட்டாச்சு, திடீர்னு உங்களுக்கு காசு தேவை இருக்குது. அப்போ அது எப்படி எடுக்கணும்? இது withdrawal form. Passbook must accompany this form if account stand at BO application site to be filled by the depositor. Name of the post office name எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல்பட்டாம்பக்கம் அந்த மாதிரி. டேட் எழுதிக்கோங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட் SBRDTD, ஆனால் எந்த இது அக்கௌண்ட்னாங்க. அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். நேச்சர் ஆஃப் விட்ராவல், அதாவது இன்ட்ரெஸ்ட்டா இல்லை ஹாஃப் விட்ராவலில் முடிச்சப்பறம் வாங்குறீங்களா அது. ப்ளீஸ் பே டு சர்வ் மெசஞ்சர் ஹூஸ் நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆர் கிவன் பிலோ. இப்போ எனக்கு இந்த காசு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ருபீஸ் எவ்வளோ காசு வாங்கணும்? உங்களுக்கு ₹1000 ₹500, ஆனால் உள்ளே இருக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? ஓகே, இதில் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க.
பேலன்ஸ் ஆஃப்டர் விட்ராவல் ருபீஸ். இப்போது இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறமா இவ்வளோ காசு இருக்குது. சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் த டெபாசிட்டர். தம்ப் இம்ப்ரெஷன்னாக்கா கை நாட்டு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கில் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தான் எல்லாம் சைன் போட தெரியும் இல்லையா, நீங்கள் உங்கள் சைனே போட்டுக்கலாம். ஃபைன் சில்ட்ரன், மூவிங் ஆன் டு ஐ கேன் டூ. A. Fill in the blanks. Moles dig dash to catch earthworms. மோல்னாக்கா ஒரு எலிக்குட்டி மாதிரி ஒரு ஜீவன். என்ன பண்ணுவாங்க? மோல்ஸ் டிக் worm trap to catch earthworm. மோல்ஸ் என்ன பண்ணும்? worm trap பண்ணுது to catch the earthworm. செகண்ட் ஒன், லீஃப் கட்டர் ants drink dash. லீஃப் கட்டரோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சாப்பிட்றாங்க? லீஃப் சாப். அந்த இலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் ஆனப்புறமா அதோட சாப் சாப்பிடுது. தேர்ட் ஒன், கமலி கேவ் ஹர் சேவிங்ஸ் டு டேஷ். கமலி அவளோட சேவிங்கில் யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஃபாதர் கிட்ட கொடுக்குறாங்க, குட்களுக்கும். பி செக்ஷன், ஜாயின் த வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். கரெக்ட் ப்ரிஃபிக்ஸை நம்ம எழுதணும். யுவர் வேர்ட்ஸ் ஆர் பெய்ட், சென்ட், ஏபிள், கண்டினியூ. இது என்னெல்லாம் ப்ரிஃபிக்ஸு? அன், டிஸ், ரீ, ப்ரீ. சரி, பெய்டுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் போடலாம்? ப்ரீபெய்டு. ப்ரீபெய்டு. ஓகே. சென்ட்டுக்கு என்ன போடலாம்? ரீசென்ட். ஏபிளுக்கு அனேபிள். கண்டினியூக்கு டிஸ்கண்டினியூ. ஓகே. சி செக்ஷன், ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும். சேவ். சேவுக்கு என்னது? கேவ். கண்ட்ரீஸ், pantries. Ladder, starter. Okay, fine children. Now moving on to recite the poem with correct intonation. Poem படிக்கலாமா? What do humans save? Ants pile food in the anthill. They eat during the winter's chill. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Crocodiles are found in many countries. They store food in their pantries. Squirrels reserve food in a larder. They store a 7-course meal with starter. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Farmers store their harvest in a granary, soon to be packed in the cannery. What do you save? Everything that nature gave. Fine children. Moving on to E section. Write the words given in the bracket in correct tenses. Correct tense எழுதணும். First one, I dash him accidentally. இப்போ கடந்த காலம். சரி, I accident நான் பார்த்தேன். Cக்கு past என்ன? Saw. See, saw, seen. I saw him accidentally. Second one, we dash back to city yesterday. அப்போது நேற்று முடிஞ்சாச்சு. அப்போ ED சேர்க்கணும். ப்ராக்கெட்டில் மூவ் இருக்குது. ஸோ we moved back to city yesterday. Third one, Rani dash Rita tomorrow. So meet. நாளைக்குனா எதிர்காலம். எதிர்காலத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும்? will, shall. நம்மளுக்கு வேணா shall போடலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் will போடலாம். Rani will meet Rita tomorrow. Okay. F section children, write the past form of the verbs. So one boy is running. Okay, run பண்ணுறான். ரன்னோட past என்ன? ran. ஒரு பொண்ணு சாப்பிட்டு இருக்குது, eating. eat past tense eat past tense ate. eat, ate, eaten. இங்கே ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணுது, swim. swim, swam, swam. Okay, so swam, swam. So I think you have all understood the lesson properly, book back exercise and all. So do not miss to watch other lesson explanation in Tamil and English with a lot of images. Okay children, thank you.